கீரைங்க சாப்பிடணும், பச்சை சாப்பிடணும். கீரைங்கள பச்சை சாப்பிடணும். இதுல வந்து இப்ப நான் வந்த பிறகு தின்றாங்க, இதுக்குள்ள தின்னவே மாட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடணும் மேடம். சொல்லுங்க, இந்த பச்சை சாப்பிடுங்க. என்ன மேடம், பச்சை சாப்பிடுங்க. சாம்பார்ல போடாதீங்க, போடு எங்க எங்க தேடாதீங்க. பச்சை சாப்பிடுங்க. அவங்க சத்து இருக்கு, அவங்க பிராணம் இருக்கு, அவங்க லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு. சப்ஜெக்ட்ல செத்து போயிடும், சப்ஜெக்ட் எல்லாமே செத்து போயிடும். சவுண்ட் கம்மியா இருக்கா? என்ன சவுண்ட் ஏத்துக்கணே? சவுண்ட் கம்மியா இருக்கா? இப்போ ஓகே இருக்கா? வெரி குட். எல்லாரும் கத்துக்க சொல்லுங்க மேடம், கேட்கல சொல்லுங்க, நம்ம மேனேஜ் பண்றோம். சரியா? இல்லாத கூட இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் யூடியூப்ல போது போய் பாருங்க. இதே மாதிரி கிளாஸ் ஊட்டியில படிக்கணும், ஊட்டியில ஆர்ட் ஆஃப் டைம் கிளாஸ். அதோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. போய் வாங்க வாங்க, உங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பிவிஎஸ் எதுக்கு வந்த? அலர்ஜி. எத்தனை அலர்ஜி? என்னவே இல்லாத அலர்ஜி. டாக்டர் வந்து பண்ணி ப்ரூவ் பண்ண அலர்ஜி. நம்ம இல்லையா, ஒண்ணுமே தர முடியாது. சரியா? வந்து நீ ஹீல் பண்ணுங்க, வந்துட்டு ஹீல் பண்ணுங்க. ஓகே இருக்கா? ஓகே. மாவு சத்துரும் தின்ன முடியாது சொன்னாங்க. ஆமா இல்லையா? சப்பாத்தி விட முடியாது. வீட்டு குளூட்டனு, பீனட்டு, சோயா, வெந்தயம், கடலை மாவு, சீயக்காய், புரோக்கோலி, தோசை மாவு, தயிர், நிறைய இருக்கு. டஸ்ட் எனர்ஜி, சொல்ற ஃபர், அனிமல் ஃபர், கான்சல் ஃபர். வேற டுடே ஒரே கிளாஸ் வந்தாங்க. எங்க? திருப்பூர்ல மேடம், வேலூர்ல, திருப்பூர்லையா வந்தாங்க. சர்டிஃபிகேட்டோட வந்தாங்க, பப்ளிக் சர்டிஃபிகேட். எல்லாமே செய்யலாம். ஒரு மனுஷனோட கஷ்டங்களை போக்கும் போது இறைவனே வருவார், சொல்லி கொடுப்பார். யூ மஸ்ட் ரெடி. நீங்க ரெடியா? நீங்க ரெடியா இருந்த போதுதான் இறைவனே அனுப்புவார். ஓகே சார்? சரி. அதே மாதிரி இது வந்து ஆர்ட் ஆஃப் டைம் கிளாஸ். மேடம் எல்லாம் நாங்கள் திருப்பி தரலாம். திருப்பி இந்த மாதிரி பண்ணுற இப்போ இந்த போர்டு செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் அப்படியே திரும்பி உட்காருங்க, அவ்வளவுதான். பாருங்க இந்த மாதிரி சார் கிட்ட போகாதீங்க.
ஹலோ ஆமா டக்குனு உட்காந்து ஒன்று மட்டும் அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் அந்த ஸ்பீக்கர் அந்த மாதிரி போட்டாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கொண்டு வரும்போது சரி வரும் கொண்டு வச்சுருவாங்க சார் அங்கே ஒரு வைக்கணும் அங்கே ஒரு வைக்கணும் நீங்கள் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறதால தான் கனெக்ட் பண்ணி சூப்பராக சரௌண்ட் கேட்கும் இது எந்த ஸ்பீக்கரோட அங்கே வரைக்கும் போவாங்க யார் மேனேஜ் யார் மேடம் இந்த இடம் போனது மேடம் நான் என்ன சொல்றது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மேடம் சொன்னது கேள்வி நீங்க திருப்பி அவங்க பற்றி பேசாங்க நான் சொன்னதை செய்ய மாட்டேன் சிம்பிள் ஸ்பீக்கர் பெரிய ஸ்பீக்கர் இல்லை சார் கல்யாணத்தில் கூட என்ன கேட்பாங்க பேசுறான் இது சொல்லுங்க அவங்க பண்ண கொடுத்தோம்னா நீங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க கனெக்ட் பண்ணா சரியா இது மாதிரி கஷ்டம் வராது சரி வராது அவங்க சொல்லிட்டாங்க சார் வருது அந்த மாதிரி இந்த கோபம் என்ன நடக்கும் எல்லாம் கோபம் நினைக்கிறாங்க கஷ்டப்பட்டு கேஸ் விட்டு புசுக்கு பாலை விட்டுலாம் செஞ்சுருப்பாங்க ஈரமானதுக்கு ஏன் அந்த ஆத்மாங்க இல்லை அந்த ஆத்மா எங்கேயாச்சும் போயிருப்போம் இல்லாட்டி எங்க மந்திரவாதி பிடிச்சி வச்சிருப்பான் தெரியுமா உங்களுக்கு சார் மந்திரவாதி யாராச்சும் பிடிச்சி வச்சிருப்பான் இப்ப என்ன இருக்கும் சோல் இஸ் பார்ஷியல் அதாவது கொஞ்சமா உடம்பு விட்டு போச்சு கொஞ்சமா நெக்ஸ்ட் வந்து சோல் கேன் கம் பேக் திருப்பி வரலாம் ஆனா திருப்பி வர இஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸியா இருக்கு ஏன் போடும் உனக்கு டிவி காசு கட்டணும் உடனே நிமிஷம் தாங்க முடியல பூசை தரணும் அப்படியே எழுதுறேன் மேடம் நெக்ஸ்ட் பாடி கேன் லைஃப் சப்போர்ட் அதாவது எல்லாத்தையும் போட்டு லைஃப் சப்போர்ட் ஐசியூ சிசியூ போட்டு வச்சிருப்பாங்க சில பேர் 1 மாசம் இருக்காங்க 6 மாசம் 7 மாசம் வீட்டுக்கு கொண்டு போயிருவாங்க ஒரு வீட்டுக்கு போனோம் மேடம் நிற்காது மேடம் வாங்க நம்ம வீட்டுக்கு போனோமா சென்னையில் போன ஒரு வீட்டுக்கு ஒரு முஸ்லீம் பையன் எவ்வளோ கோமலா இருக்கான் 18 வருஷம் ஒண்ணுமே இல்லை அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க என்ன ஒரே ஒரு நினைப்பு என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மா நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு அந்த அம்மா அந்த ஒரே 18 வருஷமா காத்துக்கிறாங்க அக்கா கல்யாணம் பண்ணல அண்ணன் கல்யாணம் பண்ணல வீட்டில் பார்த்துருக்காங்க ஒரு மாதிரி பெட்டை வச்சுட்டு பால் ஊற்றிக்கிட்டு இதுக்கு சார் ஏன் சார் மசூதிக்கு போனான் அவன் முஸ்லீம் போய் கீழே விழுந்தான் அவன் போவான் இப்போ வந்து இப்போ மேடம் இப்போ 20 வருஷமா இருக்கும் அப்போ போய் 2 வருஷமாச்சு சொன்னேன் விடுங்க சார் போட்டோம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டு போயிட்டோம்ன்றாங்க அம்மான்னு சொல்றாங்க சார் என்னை கூப்பிட்டோம் வாயால அம்மான்னு கூப்பிட்டு அப்புறம் போயிட்டோம் அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணல அப்பா வேலைக்கு போகல அந்த அம்மா வேலைக்கு போகல ஒரு பணத்தை பேங்க்ல போட்டு அந்த வட்டியை வச்சுட்டு இப்படியே உட்காந்துருக்காங்க பணம் கொடுப்போம் யாரும் வேலைக்கு போல இதெல்லாம் ஏன் இருக்கு அவன் போனோட திரும்பி மறுபடியும் தான் வேற பிள்ளை பரப்பான் இதுதான் எல்லாம் பிடிச்சி வச்சு போவாங்க இதுதான் ஓகே அது லைஃப் சப்போர்ட் வச்சு பால் ஊற்றி அது ஸ்பெஷல் பால் சார் மாட்டு பால் கொடுக்க முடியாது ஸ்பெஷல் பால் டாய்லெட் போகணும் கழுவணும் பேம்பர்ஸ் போடணும் சார் ஈஸியாக சார் ஒரு மனசில் கழுவு ஈஸியாக சார் கொஞ்சமாவது நான் தாக்க பரவாயில்ல அப்படியே இருக்கு தலைக்கு வச்சு கழுவி க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப வேலை சார் பெட் சாஸ் வரும் எவ்வளோ வேலை ஒரு வயசான பார்க்குறேன் வீட்டில் கவலை முடியாமல் இருக்குது அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேவ் யூ ஹவ் டு குட் டேட் எப்படி நல்லா சாப்பிடுது மனசை மறந்துங்க மனசை மறந்துங்க நெக்ஸ்ட் லீவ் த பிரசன்ட் இருக்கிற வாழுங்க
என் மாமனார் பிடிக்கல, என் மாமி இந்த மாதிரி பண்ணா, நான் தப்பான கல்யாணம் பண்ணிட்டேன், ஏன் கல்யாணம் பண்ணேன், இதெல்லாம் பழசு விட்டுருங்க. இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணணும், இதை திங்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்தது பிளான் தி ஃபியூச்சர். பிளான் பண்ணுங்க. இப்போ நான் எப்படி இருக்க போறேன் அதை பிளான் பண்ணுங்க. மேடம் நெக்ஸ்ட் forget the past. அப்படின்னா என்ன அர்த்தம்? டோன்ட் வேஸ்ட் டைம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. திருப்பி போயிட்டு ஏன் பார்த்தேன், ஏன் எதில் பார்த்தேன், பெத்தாமல் இருக்கலாமே என்ன நடந்தது, உன்னோட பெத்தாச்சு விட்டுருங்க. போடா வீட்டு போடா. யாரும் ரெண்டு கூப்பிட்டாங்க, மொபைல் கூப்பிட்டாங்க. 12 hour ஒரு நாள் 20 மணி நேரம் சார், 22 hour கேம் விளையாடலாம் குரூப்பில் உட்காந்துட்டு. இப்போ சார் கேமு என்ன வயசு வருது? 30 வயசு 30 வயசு கேம் விளையாட்டு இருக்கான். இப்ப யாரா பத்து நினைக்கிறாங்க, எந்த ஒரே பிள்ளைய பத்துறாங்க, கண்ணா பின்னா பார்த்துருக்காங்க. அவன் தான் பாஸ், அவன் தான் பாஸ். இந்த மாதிரி எவ்வளோ பேர் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறாங்க. பேச்சு கேட்காம அடிப்பான், அம்மா அப்பா அடிப்பான், கேட்க கூட கேட்பான். என்ன பண்ணுது? ஒரு 10 பிள்ளை பார்த்தாக்கா வேற பிரச்சனை இல்லை. ஒரு இருக்குது அடிச்சாங்க, அவன் தான் அடிப்பான். யாரு? தம்பிக்கு வந்து அடிப்பான். அம்மா ஏன் அடிச்சாங்க? ஒன்றும் செய்ய முடியாது மேடம். பாருங்க, ஃபைன் வேஸ்ட் டைம் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபைன் ஒர்க் இந்த பாஸ்ட் டைம். போன ஜென்மம் என்ன பண்ணுறது தேடாதீங்க. என்ன சார், நான் குருவியா மானா இயற்கை எப்படி பார்க்காதீங்க. இயற்கை எப்படி இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக என்ன பண்ண போறீங்க? உண்மையாக அதை சொல்றது உண்மையாக இருக்க போதா? அவன் சொல்கிறான் போல, உங்கள் அப்பா பகுதி அம்மா பகுதி ஆனால் எங்கே வந்துச்சு, எங்கே இருக்கு சார்? எல்லாம் இங்கே இருக்கு. இப்போ எல்லாம் இங்கே இருக்கு. அதை படித்து அவன் சொல்கிறான், இந்த பருவி நீங்க வந்து இது கொடுத்த அது இங்கே பாருங்க. எனக்கு கண்டு பிடிக்கவே இல்லை சார். ஏன்னா நான் போனேன், என்ன வேணா இருக்கிறது ஒரு கோயில் இருக்கு. ஆமா, அது என்ன கோயில்? போய் தான் பார்ப்பேன் என்ன பண்ணுது. இப்போ இல்லை முன்னுக்கு போனேன், கண்டுபிடிக்கவே இல்லை சார். ஏன் கண்டுபிடிக்கல? ஏன் கண்டுபிடி நான் முன்னுக்கே நான் பார்த்துட்டேன். அப்போ இருந்த பற்றி எனக்கு இல்லை. நான் என்ன பண்ணுறது? அவங்க என்னமோ பண்ணுறாங்க சார், என்னமோ சொல்கிறான், எல்லாம் தப்பு தப்பு தப்பா காசு தப்பு. இதெல்லாம் தேவையில்லை. போய் டைம் வேஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி மனசை அப்செட் ஆகாதீங்க. இப்போ என்ன பண்ண போன என்னதான் அது முக்கியமாக இல்லை. இப்போ நீங்கள் காந்தி சார், உங்கள் காசு இருக்கு சார், காசு இருக்கு, காசு இருக்குங்களா? காசுங்க இல்லைங்க. அண்ணே உங்கள் பர்ஸ் இருக்குண்ணே, உங்கள் பர்ஸ் என்ன பர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி காசு இல்லை, ஆனால் பர்ஸ் தெரியுங்கண்ணே, காசு தரணும். சரி, போன பேரில் மேடம் நீங்கள் இந்த ஃபிகர் போன பேரில் நீங்கள் அந்த யார் சார்? போன பிறகு நீங்கள் இந்த ஃபிகரு எந்த ஃபிகரு அந்த காசை கேட்க முடியுமா? நம்ம மாப்பிள்ளை காசை கூட கேட்க முடியுமா? நோ யூஸ். என்ன சார்? நோ யூஸ். பஸ் நல்லா காசு அழகாக விற்க வைக்கக்கூடாது. காசு எப்படி வரும் உங்களுக்கு? காசு நல்லா அழகாக காசு வைக்கணும் சார். விற்கணும் விற்கணும் சார், விற்கணும் அழகாக விற்கணும் சார். 100 10 வெளியாங்க 20 வெளியே இந்த மாதிரி விற்கக்கூடாது. காசுக்கு மதிக்கல, காசு வரப்படும். காசு மதிக்கல சும்மா நினைச்சு அப்படி போட்டுருக்கு. ஒரு பைசா கூட காசு தானே வேண்டாம் பாருங்க. சார் என்ன பேசுறீங்க? ஏன் அதை வைக்கல? இப்போ வைக்கிறது எப்போ வாங்குறீங்க? எந்த தொழில் போட்டீங்களா சார்? தனியா வச்சுருக்கீங்க. இப்போ இது சொல்லுங்க, நல்லா காசு மதிப்பு எல்லாம் செய்யுங்க சார். காசு மதி அழகா கொஞ்சம் கழுவிங்க. இவ்வளோ அழகா இருக்கு சார், இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இவ்வளோ அழகா இருக்கு. கழுவிங்க சார், ஒரு லட்சமாக தள்ளி கூட கழுவிங்க சார். மேடம் பணம் போயிருமா? எல்லா காசு இருக்குது. எவ்வளோ பக்தியாக இருக்குது, எவ்வளோ பக்தியாக இருக்குது பாருங்க, எவ்வளோ பக்தியாக இருக்குது. அவ்வளோ பக்தி தவிக்கவே முடியும்.
இப்படிங்க இப்படிங்க இப்படிங்கண்ணே. 10 பைசாவா இருக்கணும், 20 பைசா இருக்கணும், காசை மதிக்கணும். மதிக்கிற காசு நமக்கு வராது. யார் இந்த உலகத்தை காசு மதிக்கிறது? இந்த உலகத்தை யார் காசு மதிக்கிறது? காசு மதிக்கிறது யாரு? இந்த உலகத்தில் காசை மதிக்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு கேட்கறாங்க. சைனா மேல காசு அவங்ககிட்ட போயிட்டு இருக்கு. என்ன மேடம்? அவங்ககிட்ட போயிட்டு அவங்க மதிக்கிறாங்க காசு. என்ன மேடம்? காசு தூக்குறோம். மதிக்கலாம் மதிக்கலாம். சின்ன பிள்ளை காசு நம்மளாம் வந்து கோச்சிக்காத. நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. வந்து கேட்டாரு என் வீடு ஸ்பிரிச்சுவலான்னு கேட்டாரு. என்ன கேட்டீங்க? என் வீடு ஸ்பிரிச்சுவல். நான் கேட்டேன். ஆனால் அதான் முக்கியம். நீங்க ஸ்பிரிச்சுவலான்னு கேட்டேன். இதுதான் முக்கியம். அதுக்கு மேலே போகிறது யார் மேடம்? நீங்களாம் வீடா மேடம்? இது எவ்வளோ நேரம் கற்றுட்டு போகிறோம் ரைட்டா மேடம்? அவன் நாளைக்கு கிறிஸ்தவ எல்லாம் விட்டு நாளைக்கு அந்த வீடை வந்து யார் கிறிஸ்தவ எடுத்துருக்கேன் என்ன பண்ணுவான்? எல்லாரும் வேண்டி செய்வோம் ரைட்டாரியா? ஆமாம் சார். நீங்கள் தான் ஸ்பிரிச்சுவல். நம்ம உங்க இடத்துக்கு பெருசாகிட்டு வீடு பக்கத்து வீடு எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மாறணும் சார். ஓகே சார், அந்த லெவல் பார்க்கணும். ஓகே, ஒரு கேள்வி கேட்டேன். என்ன சாமியார் வச்சுருக்கீங்க கேட்டேன். என்ன மேடம்? சாமியார் கேட்டேன். சாமி அரேஞ்ச் ஆனால் ஃபோட்டோஸ் இருக்கு. என்ன ஃபோட்டோ என்ன வச்சுருக்கீங்க? குடும்ப ஃபோட்டோ. குடும்ப ஃபோட்டோ ஏன் சார்? உங்க குடும்பம் சாமி குடும்பம். சிவன், சக்தி, விநாயகர், முருகன். ரைட்டா? குடும்ப ஃபோட்டோ. ரைட்டா மேடம்? உங்களுக்கு மேடம் உங்களை இருக்கா மேடம்? ஏன் மேடம்? சிவன் ஆம்பளை, பார்வதி அம்மா, ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க மேடம். மகாலட்சுமி வந்து விஷயோட பொம்பளை. பொம்பளை பிள்ளை இருக்கா மேடம்? தப்பா கேள்வி கேட்டேன் மேடம். தப்பா கேள்வி கேட்டேன். ஏன் பண்ணல? பொம்பளை பிள்ளை ஏன் இல்லை? கடவுளுக்கு பொம்பளை பிள்ளை போட்டேன். கடவுளுக்கே பொம்பளை பிள்ளை எங்க போனாலும் எங்க போன ஃபாதர் மதர் சன் டாட்டர் ஸ்டாண்டர்ட் பிக்சர் எவ்ரிவேர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். பாருங்க பாய் அண்ட் டாட்டர் ஃபாதர் கை பிடிச்சி நடந்துருப்பாங்க. அதான் எல்லாரும் காட்டுறாங்க. உங்க பிள்ளைங்க கடவுள் உங்க பிள்ளை மேடம் மாற்றி இந்த மேடம் பூசா கடவுளை உருவாக்கிங்க. இந்த மேடம் நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை கொடுத்து கடவுள் அப்பதான் பொம்பளை பிள்ளை மதிப்பு இருக்காங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? எப்படி நான் ஸ்பிரிச்சுவல் என்ன இயக்கத்திற்கு என்ன பரமாற்றம் தான் சரி. வேற ஈசா அவரை பாம்பு போட்டிருக்கீங்களா? எனக்கு பாம்பு போட்டிருக்கீங்களா? எனக்கு பாம்பு வந்து போட்டிருக்கீங்களா? நோபடி பாம்பு வரும். நோபடி பாம்பு வரும். நல்லா கட்டிக்கிறேன். எல்லாத்தையும் கத்துக்கு எல்லாரும் டீச்சர் மாட்டிக்க. என்ன மேடம்? மாட்டிக்க. அப்பதான் நீங்க வேற போக முடியும். சரியா? ஸ்பிரிச்சுவல் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுது. முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுது. சரிங்களா? அதாவது நம்ம தமிழ் மக்கள் வந்து நம்மள வந்து பொங்கலை வந்து இயற்கைக்கு
கரும்பு சீனி இருக்குது சரியா. அப்புறம் பசுக்கள் மாடு எல்லாம் பண்ணிட்டு நம்ம பொங்கலோடு கொண்டாடணும். அடுத்த நாள் மாட்டுக்கு போயிட்டு நன்றி சொல்லணும். அந்த மாட்டுக்கும் சிவனுக்கு சம்பந்தமே இல்லை சார். மாட்டுக்கும் சிவனுக்கும் இது இயற்கை நம்ம நன்றி. இது வந்து கடவுளை வராத முன்னுக்கு என்ன பண்ண கடவுளை இங்கே வந்தாங்க கடவுளை இங்கே வந்தாங்க. Don't waste time. நீங்க என்ன போன பிறகு இருந்துட்டு நீ கத்துக்க தேவையில்லை, கண்டுபிடிக்காதீங்க. டைம் வேஸ்ட். உண்மையா கூட இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம், தேவையில்லை. இந்த பெண் என்ன பண்ண போறேன் அதை செய்ய ஆரம்பிங்க சரியா. நெக்ஸ்ட் ஓகே த பாஸ் ஓகே மறந்துடு பாஸ் தான் ஓகே. வாட் யூ ஃபைண்ட் மே நாட் பி ட்ரூ. என்ன கண்டுபிடிக்க உண்மையா கூட இருக்காது. என்ன பண்றது பர்ஃபார்ம் நல்லா பண்ணுங்க. வீட்டுக்கார மாற்ற முடியுமா? எப்படி வீட்டுக்கார மாற்ற முடியுமா? மாமியார் மாற்ற முடியுமா? மாப்பிள்ளை மாற்ற முடியுமா? எப்போ கற்று போன பண்ணிருக்கீங்க. எஸ் சார் போகல சார் போகல போயிட்டாங்க. இருபது நிமிஷம் மாற்ற முடியாது. ஸோ டோன்ட் ஃபைண்ட் கோ. நெக்ஸ்ட் வந்து forget the past. எது what you find may not be wrong. எல்லாம் தப்பா இருக்கும். யார் ஒன்று யார் சொல்ல முடியும். ஓகே நெக்ஸ்ட் forget the past. எது there is no relevance. relevance இருக்காது. இந்த மாதிரி அந்த மாதிரி relevance இருக்கு. இந்த பரிவு அதுக்கு relevance இருக்காது. what you are today நீங்க இருக்கிறதோ ஒன்றும் சம்பந்தமே இருக்காது மேடம் சரியா. நெக்ஸ்ட் live the present. எஸ் மேடம் live the present. இப்ப இருக்கிற வாழுங்க சிம்பிள். எப்படின்னா live today and see how you can make changes. இந்த பெருமை என்ன மாற்றம் செஞ்சு இந்த ஆத்மாவை கரையேற்ற பார்க்கிறேன். இது செய்யுங்க. ஆண்டவர் எடுத்து வாங்க. do good. என்ன சார் do good. ஒவ்வொருக்கு செய்து வந்து அவங்க பிரதமர் மாறிக்க, பிரைம் மினிஸ்டர் மாறிக்க முடியாது சார். முடியும். இப்பயே ஆரம்பிங்க. என்ன பண்ணணும் அப்படி பண்ணணும் பண்ணுங்க சார். மழை பண்ணணும் அப்புறம் என்ன தேவைப்படுது? மழை விவசாயம். நெக்ஸ்ட் பிளான் த ஃபியூச்சர். ஃபியூச்சரை பிளான் பண்ணுங்க. எப்படின்னா do what they can benefit your soul. நெக்ஸ்ட் என்ன உங்க ஆத்மாவுக்கு பெனிஃபிட் பண்ணணும் அதை செய்ய ஆரம்பிங்க. சும்மா உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு 108 10,000 ஓம் ஓம் சொல்லுங்க. 10,008 1008 அப்புறம் ராம ராம சின்ன கவுண்டர் 50 பண்ணி கவுண்டர் 10,000 எப்போ முடியும்? அவன் பாட்டு போட்டு யார் பார்க்கக்கூடாது அதுவும் போட்டு போட்டு தேவையா மேடம் சரிங்களா. ரைட் நெக்ஸ்ட் climb the ladder. மேடம் கேளுங்க. மேடம் இப்போ இங்கே கிளாஸ் 100 200 400,000 souls 10 20 30 40 50 60 70 80 people இப்படி இருக்காங்க. ஏன் மேடம் நிறைய பேர் இறந்துருக்காங்க. மனதில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எல்லாம் லாங் டீச்சிங்ஸ் தொண்ணு மட்டும் எங்கே போகிறது சரியாக உட்காந்துக்கலாம் புரியுதுங்களா. அதான் டீச்சிங் வந்துருக்கு மேடம். எந்த ஹீலிங்காவது இதுக்கெல்லாம் ஹீலிங் இருக்கா மேடம்? சார் ஹீலிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து ஹீலிங்க்கு வந்து இது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு ஐடியா இல்லை. அந்த ரொம்ப ஹீலிங் இருக்கு மேடம். ஆனால் எல்லாம் குரு வச்சு குருவை மாட்டி வச்சுக்கோங்க. குரு வச்சு குரு காசு கொடுங்க. இவ்வளோ தான் நடக்குது. நம்ம இவருக்காரெல்லாம் நித்யானந்த சுவாமி நித்யானந்தா அவங்க ஹீலர் தானே மேடம்? அவங்க ஹீலிங் பண்ணல நித்யானந்தா? எஸ் எஸ் காசு என்னாச்சு? ரொம்ப
இருக்காங்க மேடம். அவங்களே ஒரு குருவா ஆகி கடவுளா மாறிட்டாங்க. அவங்களே ஒரு பேர் வச்சுக்கிறது. பிரம்மஹன்சா, அவங்க பேர் என்ன பேர் இல்லை நித்தனண்டா, அவங்க பேர் என்ன இல்லை, அவங்க 3 பேர் இல்லை சார் உள்ள பரமஹன்சா யார் பேர் கொடுத்தா? ஆமா அவங்க தானே. எனக்கு போட்டோஸ் இருக்கு, என்ன பேர் வச்சுக்கலாமே. எனக்கு கூப்பிட்டு 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க, என்ன பேர் வச்சுக்கலாம். யூரோப் மலேசியால எவ்வளவு ஒரு வீடு வித்து காசு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேர் வர வீடு வித்து வந்து காசு கொடுத்துருக்காங்க. அவங்க அவ்வளோ கிரேசி. அவங்க கொஞ்சம் ஸ்டைலா லேடிஸ் climb the ladder. அதாவது the ladder go towards the light. Light க்கு போங்க. Your father of the soul is the supreme light. ஆத்மாவோட அப்பா வந்து supreme light. அதுக்கு ஏன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏறணும். ஏறுங்க ladder. Climb, do not look down. கீழே பார்க்காதீங்க. Next, don't climb down. கீழே இறங்காதீங்க. Keep climbing up. The soul level, not the mind, the soul level. Next, இப்ப அப்புறம் கதவு திறக்கும். இந்த மாதிரி கதவு திறக்க மேடம். கதவு திறக்கும். அப்பதான் நீ உள்ள போவீங்க. Mind is inviting you. எல்லாரும் திறக்காது. ஒரு டைம் தர திறக்கு. Next, start today. இன்னைக்கு ஆரம்பிங்க. It's never too late. போர்மனா 80 கிழமை வயசானவங்களுக்கு பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். Don't worry. Next is climb the ladder full of compassion. Compassion நம்ம தமிழ்ல கருணை. Next is love, அன்பு. Next is kindness, இரக்கம். Next வந்துட்டு நானும் இந்த லேடி இவங்க பேர் ஸ்ரீநிதி. நம்ம ஒரு கோயில் போனோம். கோயில் போடுவோம் மேடம் 4 மணிக்கு. என்ன பேர் இது? பார்த்தசாரதி கோயில். சரி. போவோம் 4 மணிக்கு மேடம். எல்லாம் புறப்பா பால் கொண்டு போறாங்க. 4 மணிக்கு சாமியா ஸ்பா மில்க் ஸ்பா. அதான் தைலம் செஞ்சுட்டு மேடம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குனால ஆள் வந்து பப்ளிக் மனசுல கிளீன் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்களுக்கு மில்க் ஸ்பா எங்க நாட்டில் காஃபி ஸ்பா எங்கள் ஊரில் எல்லாமே இருக்கு மேடம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து